ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க. இன்றைக்கி நாம் தேங்காய் வச்சு ஒரு சமையல் பண்ண காமிச்சு தர போகிறீங்க. ஈஸியான ஒரு முறையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாங்க. பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணி அசத்தலாம். வச்சு தேங்காய் துவையல் செய்வது எப்படின்னு காமிச்சு தர போகிறீங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. தேங்காய் துரு வச்சுருக்கீங்க, பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கீங்க, 3 பற்கள் எடுத்துருக்கீங்க, பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கீங்க, சின்ன சீரகம் எடுத்துருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. புளி எடுத்து வச்சுருக்கீங்க. புளி வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் எடுக்க தேவையில்லைங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்தா போதுங்க. அதே மாதிரி இஞ்சியும் ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லைங்க. ஒரு துண்டு இஞ்சி நீங்கள் எடுத்தால் போதுங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது நல்லா, அதனால தான் நான் ஒரு பீஸ் கூட எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நாம் இப்போது பொருட்களை பார்த்துட்டோங்க. இதை எல்லாமே நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல குறப்பாக அரைச்சி கொண்டு வரலாங்க. நாம் குழம்புக்கு எடுக்கிற மாதிரி அரைக்கக்கூடாதுங்க. இது வந்து தேங்காய் துவையல், அதனால நாம் குறப்பாக தான் அரைச்சி கொண்டு வரணுங்க. நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்கள். இப்போ இதில் 2 கறி லீஃப் சேர்க்குதுங்க வாசனைக்காக. 2 இலை கருவேப்பிலை சேர்த்துருக்கீங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தெளித்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் குறப்பாக அரைச்சி கொண்டு வரலாங்க. குறப்பாக அரைச்சி நாம் கொண்டு வந்துட்டோங்க. தேங்காய் துவையல் வந்து இப்படி தாங்க இருக்கணும். நல்ல மை மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப நல்ல குறப்பாக இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், மீடியமாக இப்படி இருக்கணுங்க. இப்படி நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ஒரு பாத்திரத்தில் நாம் இப்போது மாற்றிக்கலாம். அவ்வளவு தாங்க, தேங்காய் துவையல் நாம் ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சாதம் இருந்தாலும் சரிதாங்க, சுடு சாதமாக இருந்தாலும் சரிதாங்க, ரசம் தயிர் சாதத்துக்கு எல்லாமே நீங்கள் இப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் துவையல் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட திரும்ப கேட்கவும் போகிறாங்க. நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க.